வணக்கம் வணக்கம். என்னுடைய பேர் தனசேகர். நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தாலுக்காவிலேருந்து இடைக்கநாடு பேரூராட்சிக்கு உட்பட்ட 21வது வார்டு. இதுலேருந்து இந்த ஈசிஆர்லேருந்து ரேஷன் கடைக்கு போகிற சாலை இது குறைஞ்சது ஒரு 40 வருஷமாக அமைப்பாமல் இருக்குது. இது குறைஞ்சது ஒரு 2000 குடும்பம் வசித்து வருகிறது. முதியோர்களும் இல்லை ஸ்கூல் பசங்களும் எல்லாம் போகிறதுக்கு ரொம்ப வசதி கம்மியாக இருக்குது. படுகுழியாக இருக்குது, பள்ளமாகவும் இருக்குது. இது சீரமைப்பாக ஏகப்பட்ட மனு நாங்கள் கொடுத்தோம், பேரூராட்சிக்கும் கொடுத்தோம், கலெக்டர் ஆஃபீஸுக்கும் கொடுத்து இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைங்க. உடனடியாக இந்த சாலையை சீரமைப்பு செய்யவாறு நீங்கள் தாழ்படி கேட்டுக்கொள்கிறேங்க. வணக்கம். வணக்கம். என் பேர் ராஜா. நான் இந்த வெண்ணாங்கப்பட்டு பகுதியை சேர்ந்தவர். இந்த இடைக்கநாடு பேரூராட்சி என்பது செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே மிகவும் பெரிய பேரூராட்சி ஆகும். இடைக்கநாடு வரலாற்று சிறப்புமிக்க பேரூராட்சியும் அது. இடைக்கநாடு பேரூராட்சியினுடைய கண்ணாக விளங்கக்கூடிய இந்த வெண்ணாங்கப்பட்டு பகுதியிலே இந்த பஜனை கோயில் சாலை என்பது சுமார் 12 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சாலை போடப்படாமலே உள்ளது. பல முறை இந்த சாலையை போடுமாறு பொதுமக்களும் கொடுத்திருக்கிறார்கள். அனைவரும் இதில் மனு கொடுத்து இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் போடுவாங்க, போட்டு மேலே அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் இந்த ரோடை போடுறதில்ல. இப்போ நீங்கள் பார்க்கும்போது இது மழைக்கால வெயில் காலமாக இருக்குது. இந்த ரோடு மேடு பள்ளமாக இருக்குது. அது இல்லாத இங்கே பார்த்தீங்கன்னா அருகில் ரேஷன் கடை இருக்குது. இந்த ரேஷன் கடைக்கு தான் இந்த மக்கள் இங்கே செல்ல வேண்டிய சூழ்நிலை. தினந்தோறும் விழுந்து வாரின்னு போகிறாங்க. இதனால் நிறைய பேர் அடிபட்டு இருக்குது. கைகால் சைக்கிளில் வர்றவங்க கைகால் இருக்குது. மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் வேடிக்கையாக இருக்கும். அரிசி வாங்கி போவாங்க, அந்த குளம் போல இருக்கும் அந்த ரோட்டில் தண்ணி, அதில் போட்டு ஊற வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. மக்கள் இந்த ரோட்டை மிகவும் சிரமப்படுகிறார்கள். இதை பல முறை எடுத்து சொல்லியும் இந்த அரசு அதிகாரிகள் இதை ஏன் செவிசாய்க்காமல் இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு வியப்பாக இருக்கிறது. வேறு என்ன அந்த அதிகாரிகள் எதிர்பார்க்கிறார்கள் என்று எங்களுக்கும் தெரியவில்லை. நாங்கள் பல முறை இந்த மனு கொடுத்தும் இதை எட்டி கூட பார்க்காத இந்த பேரூராட்சி நிர்வாகமும் அரசு அதிகாரிகளும் இந்த சாலை பக்கம் வரவே இல்லை. அது ஏனென்று தெரியவில்லை. ஆகவே எங்கள் பொதுமக்களுடைய கோரிக்கை என்னவென்றால், மக்கள் அதிகம் பயன்படுத்தும் இந்த சாலையை மிக விரைவாக எங்களுக்கு அமைத்து தரும்படி இந்த மீடியா மூலம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் மிகவும் சிரமப்படுறார்கள். பார்த்தீங்கன்னா குளம் போல் இருக்கும், அங்கங்கே திட்டா குளம் போல் இருக்கும். நாற்று நட்டா நல்ல பயிர் விளையும். அந்த அளவுக்கு இந்த ரோடு இருக்குது. இதை சரி செய்து தரக்கூடுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். நான் இடைக்கநாடு பேரூராட்சியில் 21வது வார்டு, இது வெண்ணாங்கப்பட்டு கிராமம். இந்த கிராமத்தில் பஜனை கோயில் சாலை ரொம்ப படுமோசமாக இருக்குது. இதை பல முறை நாங்கள் எல்லாருக்கிட்டையும் அதிகாரிக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் எடுத்து சொல்லியும் இந்த ரோடை ஒன்றும் சீரமைக்கவே இல்லை. அதனால் ஆகையால் இந்த சாலையை சீக்கிரமாக இந்த பழுது பார்த்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த சாலையில் ரேஷன் கடை, அப்புறம் ஸ்கூல் பசங்க போகிறது, காலேஜுக்கு போகிறது, ஈஸியாக செல்ல வேண்டிய முக்கிய சாலையே இதுதான். அதனால் இந்த சாலையை சீக்கிரமாக சீரமைச்சு தருமாறு இந்த அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறேன். சீக்கிரமாக அதை பண்ணி கொடுங்க. நன்றி. நான் இடைக்கநாடு பேரூராட்சியில் இந்த வெண்ணாங்கப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவன். இந்த பஜனை கோவில் தெருவில் தான் நான் வசிக்கிறேன். இந்த தெருவில் 16 வருஷமாக இந்த ரோட்டு போடாத பள்ளமும் படுகுழியுமா மக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியல, பசங்க காலேஜெலாம் இங்கே இருக்குது, ரேஷன் கடை இருக்குது. ஈசிஆர் சாலையிலே கிட்ட அமைந்துள்ள இந்த சாலையை 16 வருஷமாக அரசு அதிகாரிகளும் இன்னும் பேரூராட்சியில் நிர்வாகிகளும் யாருமே இதை கவனிக்கிறது கிடையாது. இது அரசாங்கம் தீவிரமாக முடிவெடுத்து இந்த ரோட்டை சீக்கிரமாக போட்டு கொடுக்கலனாக்கா நாங்கள் போராட்டம் நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம்.